சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் தியரி ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், பணம், நம்மளுக்கான ஒரு ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஸோ இது எல்லாமே நம்ம ரிவார்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, அந்த ரிவார்ட்ஸையும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் போடுவோம், ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம போடுற டைம், நம்ம போடுற எஃபர்ட், நம்ம எல்லாரோடையும் அந்த பாண்டிங்கை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். சில டைம் நம்மளுடைய கரியரே கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா. இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட். ஸோ இந்த ரிவார்ட்ஸையும் காஸ்டையும் எப்பயுமே நம்மளுடைய மைண்ட் வெய் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுதுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் டிஸாட்டிஸ்ஃபைடாவே போய்கிட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.